ரொம்ப கஷ்டங்க. நான் ஒரு டோர் ஒன்று இருக்கும், அந்த டோரில் இப்படி கையை வச்சு நிற்பேன். அவர் பக்கத்தில் அப்படி வந்து அப்படி நிற்பார். ஆனால் அப்படி நிற்காதீங்க, சிரிப்படுத்தினே முடியல, கொஞ்சம் மூமெண்ட்டை ஹிப்பு கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்க சொல்லு அப்படின்னு. ஏன்னா இப்போ பார்த்தாலே சிரிப்படுத்தினேன். என்னோட டைரக்டர் திட்டுவார்னு கொஞ்சம். இதுக்கு வேற நடுவில் வேறு ஒன்று சொல்லுவார். பேசிக்கிட்டே டைலாக் போயிட்டே இருக்கோம், சிரிச்சிடாது லாரன்ஸ் அப்படின்னாரு. அது எக்ஸ்பிரஷன், சிரிச்சிடாது லாரன்ஸ், ரெடியாப்பா அப்படின்னாரு. வாசர் அங்கே இருப்பார். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, நான் அந்த ஷாட்டில் நான் ஒரு சீரியஸாக அப்படி நிற்கணும். கிட்ட வந்து நிற்காதீங்கன்னு டைரக்டர், இது நான் தான் சிரிச்சிட்டு இருக்கேன், நான் டைரக்டர் பார்த்து பயந்துட்டு இருக்கேன். அவர் எங்கே திட்ட போறாரு என்னென்ன என்ன பண்ணாதுன்னா, அவர் வடிவல்ல டைரக்டர் அங்கே போற, அவரே சிரிச்சுட்டு தான் இருக்காரு. அங்கே பார்த்தா வாசு சார் எப்படி டைரக்டர் ஆக்ஷன் வாசு சார். ஸோ இந்த படம் வந்து எனக்கு படம் காமிச்ச உடனே நான் சொன்னது ஃபர்ஸ்ட்டு, சார் வடிவேல் சார் புக் பண்ணுங்க சார் இந்த படத்தில், அப்புறம் புக் பண்ணிட்டு வாங்க சார், அப்புறம் பேசலாம் சார் அப்படின்னு. வாசு சார் சொன்னார் இதுக்கு. சூப்பர் சார், ரஜினி சார் கூட சந்திரமுகி படம் போட்டு காமிச்சோன்னு ஃபஸ்ட்டு அவர் தான் புக் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் உடனே போய் இம்மீடியட்டாக ப்ரொடியூசரும் பழனி சாரும் போய் பேசிட்டு உடனே எனக்கு ஓகே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவர் பெரிய, நான் அவர் வந்து டாக்டர்னு தான் சொல்லுவேன். வடிவேல் என்ன வீட்டுக்கு போனாலே ஏதாவது ஒரு துக்கமோ, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துக்கமோ இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனோ, நம்ம வந்து வீட்டுக்கு போய் அப்படி ஆன் பண்ணோடனே எல்லா சேனல்லையும் அவர் தான் அப்படி வருவேன். அது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் கிட்ட வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், யூஸ் மீ அப்படின்னு. என்னை யூஸ் பண்ணுங்க, யூஸ் மீ அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் கிட்ட இவ்வளோ க்ளோஸ்அப்லலாம் பார்த்து கண்டிப்பாக அது நடிக்கவே முடியாது. ஸோ வடிவேல் அண்ணன், நீங்கள் வந்து எப்படி நாகேஷ் சார் பெரிய பெரிய காமெடிங்கெலாம் இருந்தாங்களோ அவங்க வரிசையில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து நடிக்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய பெருமைண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கூட நடிச்சது. அப்புறம் இந்த படத்துடைய இந்த மேடையுடைய நாயகன் தமன் சாரை பற்றி பேசணும். காஞ்சனா படம் ரீரெக்கார்டிங்லாம் முடிஞ்ச உடனே நான் போய் பார்த்தப்பறம் ஒரு இடத்துல மட்டும் எனக்கு திருப்தியாகவே இல்லை. தமன் கிரிக்கெட்டை கொஞ்சம் ஆடுறதை நிப்பாட்டுறியா அப்படின்னு. நீ கிரிக்கெட்டை நிப்பாட்டிட்டு வந்து மியூசிக் பண்ண, இல்லை கிரிக்கெட் ஆடினா தான் மச மியூசிக்கே வருது, சரி போய் ஆட்டு வா. ஸோ அந்த வந்து உட்கார மறுபடியும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. எந்த இடம்னா, தெரிஞ்சிடுச்சா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா, சரி விடு அப்படின்னு விடுன்னு. அப்புறம் ஒரு கேப் ஒன்று வரும். அந்த கேப்பில் ஏதோ தேவைப்படுது தமன். அது வந்து ஒரு பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, ஆம்பளானும் இல்லை, அது ஒரு திருநங்கை, அது தெரியவும் கூடாது, அதுக்கு ஒரு நல்ல சவுண்ட் வேணும். அப்புறம் நான் சாரீலாம் கட்டும்போது ஒரு மாதிரி நல்லா பயமே வரல தமன், ரொம்ப நார்மலாக இருக்கு. சரி ஓகே நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு. செகண்ட் டே போகிறேன், ஒரு 5-6 பேரை உட்கார வச்சு ஒப்பாரி மாரி அழ வச்சாங்க. அதுதான் நீங்கள் கேட்ட அந்த நான் சாரி கட்டும்போது அதை பார்க்கும்போதே நான் பண்ண பர்ஃபார்மன்ஸை விட அந்த மியூசிக் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வளர்கிறாங்கன்னா அது அவங்க மட்டும் காரணமாக இருக்க மாட்டாங்க, கூட நிறைய பேர் இருப்பாங்க. நான் வளர்ந்து வந்ததில் காரணம் நிறைய பேர் இருக்காங்க, அதில் தமனும் ஒரு ஆள். தமன் தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி. அதுக்கப்புறம் அடுத்த மாடியில் இந்த மியூசிக்கை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன். அப்புறம் விவேகா சார், அன்பு வந்து உள்ளே இருக்கும். பட்டு இப்போ எனக்கு சிரஞ்சீவி சாருக்கு வந்து கம்போஸ் பண்ணுறது பிடிக்கும். இப்போ கூட அவர் நடித்த 150வது படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கு. அவர் ஓப்பனிங் சாங் பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு லைஃப் கொடுத்தவர், நல்லா பண்ணோம். அதே மாதிரி ரஜினி அண்ணன் வந்து ஃபீல்டு கூப்பிட்டு வந்தார், அவருக்கு சாங் பண்ணும்போது நல்லா பண்ணோம், வந்து பிடிச்சி பண்ணுவோம். அதே மாதிரி தான் விவேக சாருடைய வார்த்தையில் எனக்கு தெரியும். அவர் எழுதும்போது ரொம்ப அன்பு, நம்ம மேலே அன்பும் பாசம் வச்சுருக்காரு. அதால் தான் அந்த மாதிரி சின்ன கபாலி சாங் கேட்டோடனே நான் பயந்துட்டேன். நான் என்ன சார் சின்ன கபாலி நீங்கள் எழுதிருக்கீங்க, ஏதோ நானே கேட்ட மாதிரி ஆகிடும் சார், நல்லா இருக்கா சார் அப்படின்னு. அப்புறம் சார் சொன்னேன், இது நான் கேட்டு பண்ணது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, நீங்கள் ஆடுங்க அப்படின்னாரு.
ஸோ விவேகா சார் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அப்புறம் பிரபு அண்ணன் எப்படின்னா ஒரு அடக்கம், ஒரு அமைதி, பாசமாக பேசணும், ரொம்ப எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசணும்னா அதெல்லாம் பிரபு அண்ணனை பார்த்து கற்றுக்கணும். இவ்வளோ பெரிய சிவாஜி சாருடைய பையன், அவர் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். ஹைதராபாத்தில் நான் இருக்கேன், பக்கத்து ரூம் தான். நான் நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து தூங்கியிருக்கேன். அவர் நினச்சிருந்தா லாரன்ஸ் நான் இங்கே இருக்கேன், நீ வந்து என்னை பாருன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கீழே அசிஸ்டன்ட் கிட்ட யார்கிட்ட சொல்லி அனுப்பி லாரன்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரே வந்து டோரை தட்டிட்டு 2 வாசல் இப்படி கையை வச்சுட்டு இப்படியே நிற்கிறேன். நான் நல்லா தூக்கத்தில் இருக்கேன், இப்படியே நின்றுருக்காரு. அசிஸ்டன்ட் பார்த்துருக்காரு, அது மறுபடியும் தட்டியிருக்காரு. நான் நல்லா தூங்கியிருக்கேன். ஒரு 5 தடவை நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டார். நான் எழுந்துக்கவே இல்லை. மறுநாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங்கில் வேறு எங்கேயோ பார்க்குறேன். தம்பி நான் உன் டோர்கிட்ட வந்து நின்னப்பா, கதவை தட்டினப்பா, நீ எழுந்துக்கவே இல்லைப்பா அப்படின்னு. அசிஸ்டன்ட் சொன்னப்படி தான் தெரியுது அவர் வந்து நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னு இப்படிலாம் ஸ்டைல்லாம் பண்ணி நின்றுட்டு இருந்தார், என்னென்னோ பண்ணார் சார். ஸோ அவர் இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் நாங்கள்லாம் கால் தூசி அளவு கூட இன்னும் வளரல. அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள்கள், எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தாங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ வளர்கிற கலைஞர்களுக்கு இவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ அன்பு அவர் பேசும்போது சொல்லணும். எல்லாரையும் வடிவேல் சாரையும் சரி எல்லாரையும் வாழ்த்துறது வந்து மனசார வாழ்த்துறாங்க. இந்த மனசார வாழ்த்துறவங்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் பேக்ரவுண்டே இல்லாமல் வர எங்களை மாதிரி ஆளுங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்கன்னு. தேங்க்ஸ். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் பற்றி பேசணும். இப்போ வாழ்க்கையில் பேக்ரவுண்டே இல்லாமல் வரவங்க எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அதுக்கப்புறம் ரஜினி சார், அதுக்கப்புறம் பார்த்தா தலை, அதுக்கப்புறம் சார் சாரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன், ரியலி சாரி. பட் அவரும் மேடைக்கு வந்தாருன்னா உங்க கூட நின்று 2 பேரும் சேர்ந்து பேசுவோம் ப்ளீஸ். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படிடா வர்றது அப்படின்னும்போது எக்ஸாம்ஸில் நிறைய பேர் கடவுள் வந்து அனுப்பிட்டே இருப்பார். அவனை பார்த்து கற்றுங்க, இவங்களை பார்த்து கற்றுங்க அப்படின்னு. ஸோ அந்த இதில் வரும்போது நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் சார், ரஜினி சார், தலை, இவங்களாம் பேக்ரவுண்டே இல்லாதவங்க வரும்போது நம்மளுக்கெல்லாம் அவங்கள பார்க்கும்போது அவங்களாம் வராங்க, நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி அந்த வரிசையில் இப்போது சிவகார்த்திகேயன் எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லைன்னா டிவியில் வந்து ஒரு ஆங்கராக இருந்து அவர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்படி கால் மேலே கால் போட்டோம். என்னென்ன அடுத்து நாங்கள் ஹீரோ ஆகிடுவோம்ல எல்லாம். இல்லை சார், எல்லாரும் நீங்கள் பாருங்கள், டிவி இப்போ ஆங்கர் பண்ணுறவங்க இல்லை சீரியலில் ஃபர்ஸ்ட்லாம் சீரியலுக்கு போனால் வந்து சினிமாவில் சான்ஸ் கிடைக்காது, இல்லை டிவிக்கு போனால் அப்படிலாம் இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அதை டோட்டலாக மாற்றி விட்டுட்டார். டிவிக்கு போயும் வந்து சினிமாவில் பெருசாகலாம், அதே டிவி வந்து அவருக்கு பெரிய பேனர் வச்சு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்க வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். நான் இந்த உதவிலாம் செய்கிறதுக்கு ரீசன்லாம் கூட என்னென்னா நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஏன்னா நான் இந்த வலியை பட்டிருக்கேன், எனக்கு கை கால் ஊனமாக இருந்திருக்கு, அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என் தாய்க்கு நான் இப்போ கோயில் கட்டுறேன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது. பிரெயின் டியூமராக இருந்து ஒரு பக்கம் கை கால் விழுந்திருக்கும்போது திருவொற்றியூர்லேருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டே வருவாங்க எங்கள் அம்மா. அவங்ககிட்ட இருக்கும் ஒரு 2 ரூபா இருக்கும், பையன் ரோஸ் மில்க் சாப்பிடுவான், அந்த 2 ரூபா வந்து பஸ் ஃபேருக்கு வந்து கட்டிட்டா பையனுக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்கூடாது, தூக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி தாய்க்கு கோயில் கட்டாமல் வேறு யாருக்கு கட்டணும்? இந்த உலகத்தில் நான் எங்கெங்கேயோ தேடினேன், போயிட்டு பகவத்கீதை படித்தேன், கிருஷ்ணர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காது, எல்லாமே நாங்கள் இப்போ ஆன்மீக பற்றி நிறைய தேடல் இருக்கும் எனக்குள்ள. நான் எல்லாம் நிறைய தேடி இருக்கேன், சித்தர்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம் தான். ஃபஸ்ட்டு நீ அம்மாவை வணங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. நான் எங்கே கடவுள்னு தேடினா லாஸ்ட்டில் என் வீட்லேயே இருக்கேன், என் தாய் தான் கடவுள். எங்கள் அம்மாவை விட்டுட்டு ஸோ இது வந்து எப்படி நான் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போயிடணுமா? எங்கள் அம்மானா எனக்கு பிடிக்கும் இல்லை. நிறைய அனாதை ஆசிரமம் உருவாகுதுங்க. நிறைய அம்மாக்கள் வந்து அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு எப்படி இருக்காங்கன்னா இப்போ கூட நான் ஸ்ரீ சாய்பாபா கோயிலுக்கு போனேன். அங்கே ஒரு அனாதை ஆசிரமத்தில் பார்த்தேன். உள்ளே போனோடனே 5-6 அம்மாக்கள் மன பாதிப்பால் எழுந்து என் புள்ள வந்துட்டான்னு என்னை அப்படியே கட்டி பிடிச்சாங்க. அந்த அம்மாக்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் கோயில் கட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது.
ஸோ அந்த அம்மாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் அப்படி தூக்கி பாத்ரூம் போயிடுவோம். நம்ம என் புள்ள பாரு பாத்ரூம் போயிட்டேன், என் புள்ள பாரு பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்னா ரசிப்பாங்க. ஆனால் வயசாகிடுச்சுன்னா அவங்கள ஓரத்தில் உட்கார வச்சிருது. ஸோ நம்மளுடைய தப்பான விஷயங்களே அம்மா வந்து விட்டு கொடுக்க மாட்டா எல்லா. ஸோ அந்த மாதிரி தாய்க்கு வந்து கோவில் கட்டி, இந்த ஹெர்த்லேயே வந்து தாய்க்கு கோவில் கட்டி, அதுவும் எப்படி கட்டியிருக்கேன்னா காயத்ரி தேவி ஸ்டாச்சு. இந்த உலகத்திலே வந்து காயத்ரி மந்திரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். அந்த ஓம் பூர் போஸ் தத் சவிதுர்வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமை தியோ யோன பிரஜோதயாத், அந்த மந்திரம் சொல்லி தான் வேறு எல்லா மந்திரமும் சொல்லணும். அந்த தாயை வந்து 13 அடிக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடுச்சு. அது கீழே எங்கள் அம்மா அது ஒரு 5 அடி ஸ்டாச்சு. அந்த தாய் தான் எனக்கு அம்மாவாக பிறந்து வந்திருக்கா அப்படின்றத நான் இந்த உலகத்துக்கு சொல்லி ஆகணும். நிறைய அநாத ஆசிரமங்களில் தாய் எடுத்துகிட்டு போய் விடக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வேறு நிறைய பேர் சொன்னாங்க வேறு ஏதோ காரணம் இருக்குது, அரசியல்லாம். அரசியல் வந்து நான் எல்லாம் பண்ணுறேன், நான் எல்லாம் செய்கிறேன், நான் இதை பண்ணுவேன், நான் வந்தால் இதை மாற்றுவேன், நான் வந்து இதை செஞ்சு காமிக்கிறேன்றது அரசியல். ஆன்மீகன்றது ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோன்னு சொல்கிறது தான். நான் 0 பொசிஷனில் இருக்கேன். ஸோ நான் எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை சார். எனக்கு மண்ணுனா பிடிக்கும், தமிழ்னா பிடிக்கும், என்னை வாழ வச்ச ஊருனா பிடிக்கும். ஏன்னா யார் ஒரு மனிதனும் தனியாக வந்துடவே முடியாது. என்ன வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துன்னு போய் விட்டாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு கூட இந்த டைமில் நான் நன்றி சொன்னேன். யாருமே தனி மனுஷனாக வந்து ஜெயிக்கவே முடியாது, எல்லாருடைய உதவி நம்மளுக்கு தேவை. ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த காரணமும் இல்லை. அப்புறம் வேறு யாரும் மிஸ் பண்ண நான் எல்லாம் டெக்னீஷியனா மெயின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வாசு சார் என்ன தான் கோவப்பட்டாலும் அவர் 5 நிமிஷம் தான் கோவப்படுவார், அதுக்கப்புறமா உடனே வந்து பேசிடுவார். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இந்த டைமில். என்னுடைய ஆர்ட் டைரக்டர் வாசு சார் சொன்ன மாதிரி மைசூரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாச்சு, மறுபடியும் அதுங்க இதை வந்து அதே மாதிரி வந்து சார் ஒரு நிமிஷம் வந்து இல்லைங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் சர்வீஸ் கேமராமேன் சார், 2 minutes சர்வீஸ். ஏன்னா இந்த டைமில் தான் அவங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சர்வீஸ் சார் வந்து கேமராமேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா சிவலிங்க ட்ரெய்லர் போடுறாங்களே நீ ஏன் ரொம்ப கலராக இருக்கே அப்படின்னா, நான் தான்மா. ஸோ அதுக்கு வந்து காரணம் சர்வீஸ் சார் தான். ஒரு ஷாட்டும் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரமாதமாக ஃபோட்டோகிராஃபி. அது வாசார் பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு பயம் வந்து வாசாருங்க சார் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சார், 2 நாள் ஒர்க் பண்ணுங்க சார், பிடிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் சர்வீஸுடைய ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் சொன்னேன். இப்போ சர்வீஸ் சார் ஃபுல் படம் பண்ணியிருக்காரு, அடுத்த என் படம் கூட அவர் பண்ண போகிறாரு. தேங்க்யூ சர்வீஸ் சார். ஆர்ட் டைரக்டர் எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் காஸ்டியூம் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு வந்து சத்யா எங்கே இருக்காரு? சத்யா, சத்யா எழுந்துருங்க. சத்யா, தேங்க்யூ சத்யா. என்னை வந்து மாஸ்டர் நீங்கள் ரொம்ப எப்போ பார்த்தாலும் மாசாக போகிறீங்க, கொஞ்சம் கிளாஸாக போடுங்க மாஸ்டர் அப்படின்னாரு. சரிங்க சார். என்ன அவர் தான் இப்போ வந்து பைரவா படத்துக்கெல்லாம் விஜய் சாருக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சத்யா ரொம்ப நன்றி. அப்புறம் பைரவானவனே ஞாபகம் வருது. பைரவா டைட்டில் வந்து படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பைரவா ப்ரொடியூசர்ஸ் கேட்டாங்க, எனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன்னா கால பைரவான்னு வச்சுருந்தேன் நான் டைட்டில். அப்புறம் நண்பர் விஜய் ஃபோன் பண்ணி நண்பா அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க அப்படின்னேன். நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னா, இல்லை நண்பா நீங்கள் ஏதோ வச்சுருப்பீங்க அதை நீங்கள் வெய் நண்பா ஃபோனை நீங்கள் கேட்டீங்கல்ல, நீங்கள் வைங்க நண்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னேன். அதே மாதிரி தலைக்கு வந்து அந்த வேதாளம் அந்த டைட்டில் இது எதுவும் பிளான் பண்ணி நடக்கிறதில்ல, அதெல்லாம் அப்படியே வந்து வருது. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி. நான் யாரையும் விடல. அதுக்கப்புறம் ஹீரோயினி அப்பா பாருங்க, சாரி மேடம், ஐயோ உங்கள் பேரை எடுத்தாலே பயமாக இருக்கு. ஏங்க பெண்கள்லாம் வந்து சமையல் தான் இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் இப்படியே தான் இருக்கணுன்றத ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கல்ல. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ உழைச்சி ஒரு பாக்ஸராக இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கே அவங்கள நானும் அவங்களும் ஒரே ஜிம் தான் போவோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா 2 hours பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால முடியாது அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது,
ரித்திகா சிங் வந்து நல்ல ஃபைட்டர், இது நல்ல காம்பினேஷன். 2 ஃபைட்டரு ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கு. இது ஒரு டான்ஸர் ஒரு ஃபைட்டர், அது ஒரு நல்ல காம்பினேஷன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இவங்களை வந்து பெஸ்ட் டான்ஸராக ஆட வச்சு காமிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு இந்த நீலாம் கூட ரொம்ப பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க. நான் சொல்லக்கூடாது அவங்க எப்படி ஆடி இருக்காங்கன்னு, நீங்கள் படம் பாருங்கள். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நிறைய படம்